வணக்கம். இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போது வைகையில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு பொருள், எலக்ட்ரிக் பொருளோ துணியோ, ஷர்ட்டு துணி, பேண்ட்டு துணி எல்லாம் வந்து ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு 2000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 1000 ரூபாயில் வரும். அப்புறம் அதையும் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பேண்ட்டு விலை இவ்வளவு தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அங்கே வந்து நின்றுக்குருவாங்க. 300 ரூபாய் 250 ரூபான்னு சொல்லி பேசி நின்றுக்குருவாங்க. அதுக்காங்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க. அப்புறம் அவருக்கு கொடுத்துருவாங்க. அப்போ எதுக்கு நீ 250 ரூபா பொருளை கூவி கூவி 2000 ரூபாய் சொல்லி அங்கேருந்து வர்ற, அந்த மாதிரி ஏலம் விடுவாங்க. கிராமத்துக்குள்ளேயும் அதே இது நடக்கும். பெரிய திரி போட்ட விளக்க வச்சுக்கிட்டு கிராமத்துகள்லேயும் சேலை, வேஷ்டி, ஷர்ட்டு துணிகளை எல்லாம் ஏலம் விடுவாங்க. விடும்போது மக்கள் வந்து கூட்டமாக கூடிடுவாங்க. இதே கதை தான் அங்கேயும் நடக்கும். ஒரு 1000 ரூபா பொருள் இப்போ மதிப்பே இருக்காது. அது 100 ரூபா 200 ரூபா பொருளை கூட 1000லேருந்து அப்படியே இறங்கி 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 வருவாங்க. வரும்போது அதுக்கு யாராவது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சட்டையினுடைய மதிப்பு இவ்வளோதான், கடையில் போனால் 150 ரூபா தான், 200 ரூபா தான் அப்படின்னு சொல்லி 200 ரூபான்னு கேட்பாங்க. அவன் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு கொடுத்துட்டு தான் போவான். குறைச்ச விலைன்னு அதனுடைய விலையே அவ்வளோதான் மதிப்பு, கொடுத்துட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஏலம் போடுறது அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது. இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏலம் போடுறாங்கன்னா, ஆட்சியில் இருக்கிறவங்க எனாம் கொடுத்தா எனாம் கொடுக்குறாங்கன்னு தூத்துறாங்க, பரப்புறாங்க. எனாம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. எனாம் கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் வந்த உடனே அந்த மற்ற கட்சிக்காரங்களாம் ஆளுங்கட்சி 1000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம்ன்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 2500 கொடுப்போம்ன்றாரு. இது என்ன கதை? அவங்க கொடுக்குறாங்க 1000 ரூபாய், அதை நீங்கள் வேணாம், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலர் இது கேஸ் கூட போட்டுடுறாங்க. அதை தடுக்கணுன்றதுக்காக கேஸ் கூட போட்டுறாங்க. அப்படி கேஸ் போட்டுருவாங்க எலெக்ஷன் நேரத்தில்னு தான் அவர் பயந்து போய் ஆளுங்கட்சி ஸ்டாலின் ஐயா என்ன செஞ்சிடறாரு, 3 மாதத்துக்கு காசையும் சேர்த்து போட்டு விட்டுறாரு மக்களுக்கு, ஏதாவது கொலைப்பட்டி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இவர் கொடுக்குற அந்த இனாமை வந்து வேணாம்னு சொன்னவங்க மற்ற அரசியல் கட்சிக்காரவங்கெல்லாம் ஏன் கூவி கூவி நான் அதை விட அதிகமாக கொடுப்பேன், அதை விட அதிகமாக கொடு, அப்போ மட்டும் நாட்டில் கடன் இருக்காதா, தமிழ்நாட்டில் கடன்லாம் போயிருமா, நீங்கள் கொடுக்குறதும் ஏனாம் தான், அவர் கொடுக்குறதும் ஏனாம் தான், வேற ஏதாவது ஒன்று சொல்லி மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்க பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.